இங்கே பார்த்தீங்கன்னா மடக்கிற டைப் ரேக்கும் கொடுத்துருக்கோம், ஃபிக்ஸ் டைப் ரேக்கும் கொடுத்துருக்கோம். இப்போ 2 போது நம்ம 500 கிலோவுக்கு வந்து கண்டெய்னர் கட்டுறோம் அப்படின்னா மீதி 1500 கிலோ வந்து வண்டியில் ஏற்றலாம். 2000 கிலோ 2500 கிலோ ஏற்றிடுவோம். இப்போ ஒரு டிரைவரோ இல்லைன்னா ஒரு ஓனரோ இந்த கண்டெய்னர் வண்டி எடுக்கிறாங்க மாட்டுறாங்க அப்படின்னா இந்த விஷயம் பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு என்ன இருக்குது? அதே மாதிரி கீழே ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா ஹெவியாக போட்டிருக்காங்க, ஆனால் அதுவுமே சீக்கிரம் துருப்பிடிச்சு வெளியே வந்துருச்சு. ஒவ்வொரு சைஸுக்கும் இவ்வளோதான் வந்து வண்டியில் இருக்கணும். கேபின்ல இருந்து 3 இன்ச்சு 3 இன்ச்சுக்கு மேலே அகலம் இருக்கக்கூடாது. உங்களுக்கு இது பத்தாது, இன்னும் எனக்கு இடம் வேணும் போது இந்த மாதிரி இடத்த நம்ம வந்து ரெடி பண்ணி தரோம். இது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா வணக்கம். நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் ஒரு பிளேலிஸ்ட் போயிட்டு இருக்குல்ல, அங்கே வந்து லாஸ்ட்டாக கூட நம்ம ஃப்ளாட் பாடி எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னு பார்த்துருந்தோம். ஸோ இந்த வட்டம் நம்ம ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கே வந்து அவங்க கண்டெய்னர் எப்படி பில்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ நான் இருக்கிறது ஓஷோவோட பாடி பில்டிங்கு. ஸோ இங்கே அவங்க நம்ம இந்த இன்ட்ரா சீரிஸு, படா தோஸ்து, ப்ரோஎக்ஸு இந்த மாதிரி இந்த குட்டி குட்டி வண்டிக்கு எல்லாத்துக்குமே அவங்க வந்து கண்டெய்னர் வந்து கட்டித்தராங்க. நிறைய டிஃப்ரெண்ட் மாடல்ஸில் அதை பற்றி ஒரு கம்ப்ளீட் வீடியோவை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னென்ன மாடல்ஸ் இருக்குது, அது எப்படி வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, என்ன மாதிரி இவங்க குவாலிட்டி பண்ணுறாங்க, குவாலிட்டி செக் வரைக்கும் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வா, மெகா மிஷின் சேனலுக்கு உங்களே என்னுடன் வரவேற்கிறேன். சார், உங்கள் பேர், நீங்கள் என்ன மாதிரி மேனுஃபேக்சரிங் யூனிட்? ஸோ வணக்கம், என் பேர் முகிலன். நம்ம ஓஷோ பாடி பில்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டெய்னர் மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருக்கோம். இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாமே கமர்ஷியல் வெஹிக்கல்ஸ் வேண்டி பண்ணுற ஒரு யூனிட் தான் சார். ஸோ இது வந்து 30 வருஷமாக ரன் ஆகிட்டு இருக்கு. இங்கே நம்ம 25 வருஷமாக இருக்கும். நம்மளோட இன்னொரு யூனிட் வந்து ஷோட வந்தாண்டா இருக்குது. சார், என்னென்ன மாதிரி கண்டெய்னர்ஸ்லாம் நீங்கள் பண்ணுறீங்க? இப்போ நம்ம டைப்ஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா வெஹிக்கல்ஸ் எல்லா பிராண்ட்ஸுக்குமே பண்ணுறோம். பெரிய வண்டி 7 அடியிலேருந்து 22 அடி வரைக்கும் பண்ணுறோம். இந்த கண்டெய்னர் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா பால் வண்டிக்கு, நார்மல் வண்டிங்களுக்கு, விளம்பர வண்டிங்களுக்கு நம்ம பண்ணியிருக்கோம். விளம்பரம்னா உள்ள பொருள் வச்சுக்கலாம், வெளியே விளம்பரம் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி பண்ணுறோம். இது யார் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா எஃப்எம்ஜிசி பொருள் ஏற்றுறவங்க, பால் ஏற்றுறவங்க, டிரான்ஸ்போர்ட் தொழில் பண்ணுறவங்க, இவங்க எல்லாமே நம்மள்ட்ட வராங்க. சிவகாசியில் இருக்கிற ஃபயர் ஒர்க்ஸ் கம்பெனி முதல் கொண்டு நம்மள்ட்ட வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ என்னென்ன சைஸில் நீங்கள் தொட்டி பண்ணுறீங்க சார்? ஆனால் இப்போ 7 அடியில் ஆரம்பிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். 7 அடியில் சில மாடல்ஸ் ஆகுது. மாருதி கேரி இருக்குது, டாடா ஏஸ் இருக்குது. 8 அடிக்கு போனீங்க அப்படின்னா தோஸ்த் இருக்குது. 9 அடிக்கு போனீங்கன்னா எக்ஸ்ட்ரா லாங் இருக்குது. 10 அடிக்கு போனீங்கன்னா படா தோஸ்து, 407 ஆரம்பிச்சு பெரிய பாஸ் வண்டி 20, 22, 24, 26, 32 அடி வரைக்கும் நம்ம பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே எப்படி வரும்னா ஒவ்வொரு வண்டிக்கும் ஒவ்வொரு டைமென்ஷன் வரணும். 7 அடியில் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா 7 அடிக்கு 5.25 அடி உயரம், 5.5 அடி அகலம் வரும். 9 அடிக்கு போனீங்கன்னா 5.25 அடி உயரம், 5.5 அடி அகலம் வரும். 10 அடிக்கு போனீங்கன்னா 6 அடி உயரம், 6 அடி அகலம். பெரிய வண்டிக்கு போனீங்கன்னா 8 அடி அகலம், 8 அடி உயரம். இந்த மாதிரி மாறிட்டே இருக்கணும். அதுவும் கஸ்டமரோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணுறோம். பட் ஆர்டிஓ நாம்ஸுக்குள்ளே அந்த சைஸை வச்சுட்டு வண்டியோட சேஃப்டியும் பார்த்து நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ அப்படி தான் இருக்கும் சார். இப்போ நீங்க பண்றீங்கல்ல, இது மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் குவாலிட்டி இல்லாம பண்றாங்க. ஆனா உங்க ஓஷோன்னு சொன்னாலே அந்த குவாலிட்டி அப்படின்னா எல்லாருமே சொல்றாங்க. எந்த மாதிரி குவாலிட்டியை வந்து நீங்க கொண்டு வரீங்க சார்? பேஸா நம்ம எடுக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மளோட மெட்டீரியல் குவாலிட்டி தான் நம்மளுக்கு இங்கே பில்டு பண்றது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம லைட் வெயிட் ஹை குவாலிட்டி மெட்டீரியல் யூஸ் பண்றோம். அதே மாதிரி துரு பிடிச்ச பொருளோ இந்த துரு பிடிக்கக்கூடிய பொருளோ நம்ம யூஸ் பண்றதே கிடையாது. JSW ஜிண்டால் யூஸ் பண்ணுறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் திங் நம்ம மெட்டீரியலில் பார்க்குறது. ரெண்டாவது விஷயம், பெயிண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அஸ்பா எஃப்இ தான் யூஸ் பண்ணுறோம். இது எல்லாமே காருங்களுக்கு, ப்ரொஃபஷனல் வண்டிகளுக்கு கொடுக்குற பெயிண்ட்டை நம்ம வந்து கண்டெய்னர் கமர்ஷியல் செக்மெண்ட்டில் யூஸ் பண்ணுறதுனால அவ்வளோ சீக்கிரம் இந்த பெயிண்ட் உறிஞ்சிட்டு வராமல் இருக்கும். அப்போ துரு பிடிக்காமல் இருக்கணும். இதுதான் இந்த குவாலிட்டிக்கான மெயின் ரீசன். இப்போ நான் ஒரு வண்டி வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அந்த வண்டிக்கு நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்களா, இல்லை எங்கள் தேவையை வந்துட்டு இது பண்ண மாதிரி பண்ணுவீங்க? இல்லை சார், உங்களோட தேவைகள் வந்து எந்த ஒரு ப்ராப்ளம்லையும் இல்லை நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியும் இப்படி தான் பண்ணணும், ரூல்ஸ் என்னென்னு தெரியும்னா பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் தெரியாமல் வரீங்க, கைடன்ஸ் தேவை அப்படின்னா நம்மளே கைடன்ஸும் பண்ணுறோம். இப்போ புதுசாக ஒரு வண்டி எடுக்கிறவங்களுக்கு வந்து ஆர்டிஓ நாம்ஸ் தெரியாது, ரோடு ரூல்ஸ் தெரியாது, அந்த வண்டியோட கெப்பாசிட்டி எப்படின்னு தெரியாது, வண்டியோட அகலம் நீளம் தெரியாத போது அவங்க நம்ம அசிஸ்ட் பண்ணுவோம். அதே என்ன வண்டி எடுக்குன்னு கேட்குறவங்க நம்மகிட்ட இருக்காங்க. இந்த மாதிரி நான் லோடு ஏற்றுறேன், இத்தனை டன் கெப்பாசிட்டியில் ஒரு புளி மூட்டை லோடோ அரிசி மூட்டை லோடோ ஏற்றுறேன், நான் என்ன வண்டி எடுக்கணும் அப்படிங்கிறப்ப அப்போ அவங்க தேவைக்கு ஏற்ற வண்டி சஜஸ்ட் பண்ணுறோம். அதுக்கேற்ற வண்டிகளுக்கு ஏற்ற கண்டெய்னர் நம்ம சஜஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ணி கொடுக்குறோம். சார், இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு வண்டி தரேன். ஆக்சுவலாக உங்கள் ப்ராசஸ் வந்து என்ன, எப்படி இருக்கும்? ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த வண்டியை கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஈசர் ப்ரோ 11 மாடல் 11 அடி வண்டி. உங்களோட தேவைகளை நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் நான் இந்த மாதிரி மொத்தமாக பொருள் ஏற்றி சில்லற பொருள் இருக்குது அப்படிங்க சொல்லிட்டீங்கன்னா நான் வண்டி ஆர்டர் எடுக்க முன்னாடி நான் சொல்கிற விஷயம், அண்ணாச்சி லோடு எவ்வளோ ஏற்றுவீங்க, இத்தனை டன் ஏற்றுவேன், இத்தனை இடத்த இருக்கேன். அப்போ நீங்கள் ஒரே இடத்த ஏற்றி ஒரே இடத்த இறக்க போகிறதில்ல, வேறு இடத்துக்கு போது பொருளுக்கு நான் லெஃப்ட் சைடு டோர் கொடுக்குறேன்னு சொல்லுவேன். எதுக்குன்னா நீங்கள் மொத்தமாக பொருள் பின்னாடி ஏற்றிக்கிட்டு சில்லற பொருள் இங்கிருந்து இறக்கி வச்சுக்கலாம். அப்போ உங்களால் டைம் நிறைய மிஸ் ஆகும். இதை சொல்லுவோம், உங்களுக்கு இது பத்தாது, இன்னும் எனக்கு இடம் வேணும் போது இந்த மாதிரி இடத்த நம்ம வந்து ரெடி பண்ணி தரோம். இது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பொருள் நம்ம லைட் வெயிட் பொருளை கூட நம்ம அங்கே வச்சுக்கலாம். ஸோ
ஸோ அப்படி நான் உங்கள்கிட்ட பேசி ஒரு கொட்டேஷன் போடுறோம். கொட்டேஷன் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் டீமுக்கு அந்த கொட்டேஷன் போகும். அவங்க அதில் என்னென்ன வேலை இருக்கிறதோ தனித்தனியாக எழுதுவாங்க. எழுதுனதுக்கப்புறம் அந்த கொட்டேஷன் படி அந்த ஜாப் கார்டு படி மெட்டீரியல்ஸ் அங்கேருந்து வரும். மெட்டீரியல் நம்ம முன்னாடியே ஆர்டர் பண்ணி வச்சுருப்போம், பல்காக வச்சுருப்போம். ஸ்டோர்லேருந்து நமக்கு இங்கே வரும். ஸ்டோர்லேருந்து வந்தோடனே தகடை எவ்வளோ தேவையோ கட் பண்ணி பெண்ட் பண்ணி ஒரு பக்கம் வேலை நடக்கும். இங்கிட்ட ஃப்ளோரிங் ஒர்க் நடக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வண்டிக்கு கீழே உங்கள் வண்டியும் இந்த கண்டெய்னர் உட்கார இடம் தான் ஃப்ளோரிங் சொல்லுவோம். அது ஒரு பக்கம் ஆங்கிள்லையும் சேனல்லையும் வந்து ரெடி ஆகும். ரெடி ஆகி அதுக்கப்புறம் இந்த சேனல் ஷீட் எல்லாத்தையும் ஃப்ளோரிங்காக மாற்றிடுவாங்க. சீட்டையும் செக்ஷனையும் வந்து ஃப்ரேம் ஒர்க்காக மாற்றி ஃப்ரேமை தூக்கி நிறுத்தி சைடில் ஜாயிண்ட் அடித்து அதுக்கப்புறம் ஷீட் மேலேயும் சைட்லையும் கவர் பண்ணிட்டு டோர் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. டோர் ஒர்க்லாம் கம்ப்ளீட் முடிஞ்சு வெல்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பேஸ்ட் ஒர்க் பார்ப்பாங்க. கிரைண்டிங் பார்த்தீங்கன்னா வெல்டிங் பிடிக்கிற உங்களுக்கு தெரியும், சின்ன சின்ன ரப்ஸ் இருக்கும். அதை ஃபுல்லாக கிரைண்டிங் பிடிச்சி பேஸ்ட் ஒர்க் பார்ப்பாங்க. பேஸ்ட் ஒர்க் பார்த்ததுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி ப்ரைமர் அடிப்பாங்க. அந்த ப்ரைமருக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லைட்டாக புள்ளி லப்பம் பார்ப்பாங்க. அந்த லப்பா வச்சு தேய்க்கும் போது உங்களுக்கு இந்த ஃபினிஷ் தொட்டு பார்க்க அந்த ஃபினிஷ் உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும், எந்த இடத்துலையுமே ஜாயிண்டே தெரியாது. ஸோ அதுக்காக அந்த புள்ளி லப்பம்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு கோட் பெயிண்ட் அடிப்பாங்க. ஒரு கோட் பெயிண்டே செட் ஆகிடுச்சு அப்படின்னா விட்டுருவாங்க. இல்லை செட் ஆகலை அப்படின்னா 2ஆவது கோட் பெயிண்ட் லைட்டாக திக்னஸ் ஏற்றி இந்த மாதிரி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு எல்லா ஒர்க்கும் ட்ரை ஆனதுக்கப்புறம் உள்ள ப்ளைவுட் போடுவாங்க. ப்ளைவுட் போனதுக்கப்புறம் வண்டியில் தூக்கி வச்சு எல்லா வேலை ஃபிட்டிங் வேலை மற்றதாக இருக்கும். இப்போ இந்த ஏணிப்படிலாம் அதுக்கப்புறம் தான் போடுவாங்க. ஏன்னா அந்த ஹைட் வந்து நமக்கு தெரியணும் இல்லையா. ஸோ அதனால இந்த ஏணிப்படி அதுக்கப்புறம் போடுவாங்க. சார் இப்போ இந்த பலகை போடுறீங்க. ஆமா, இப்போ வெயிட் அதிகமாக எத்தனை பலகை உடந்துரும், அந்த மாதிரி இதுக்கு என்ன பண்ணுவீங்க? அதுக்கு நம்ம செக்கர் ஷீட் கொடுக்குறோம்னா 2.5 mm 3 mm 4 mm வரைக்குமே செக்கர் ஷீட் கொடுக்கும். அது வந்து இரும்பு தகடு சொல்லுவோம். சின்ன வண்டிகளுக்கு மேக்ஸிமம் தேவைப்படாது, பெரிய வண்டிகளுக்கு நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். அதாவது என்ன அப்ளிகேஷனோ அதுக்கேற்ற மாதிரி. எக்ஸாக்ட்லி. இப்போ வெயிட் ஜாஸ்தியாக இருந்தாலுமே சில இடத்துல இரும்பு யூஸ் பண்ணக்கூடாது. ஹீட்டு பால் ஏற்றிட்டு போகிறாங்கன்னா அவங்க இரும்பு யூஸ் பண்ண விட மாட்டேன். என்ன காரணம், ஹீட்டை ஃபுல்லாக அப்படியே அப்சர்வ் பண்ணி இரும்பு உள்ளே கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ பால் கெட்டு போயிடும். மரம்ன்றது உங்களுக்கு ஹீட்டை பெருசாக அப்சர்வ் பண்ணாது, ஓரளவுக்கு ப்ரிவென்ட் பண்ணும், பால் கெடாமல் இருக்கும். ஸோ அந்த அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். அவங்களே கேட்டாலுமே கஷ்டமாக நான் பால் பண்ணி ஏற்றுறேன் கீழே இரும்பு போட்டுதாங்கன்னா இரும்பு போட மாட்டோம், பிளைவுட் போட்டு உங்களுக்கு அதுக்கு மேலே வேணால் எஸ்எஸ் போட்டு தரோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இன்சுலேஷன் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வேலை பண்ணிக்கிறோம். அப்ளிகேஷனுக்கு இன்சுலேஷன் தான் முக்கியன்றனால அது நம்ம பண்ணுறோம். இப்போ அந்த கண்டெய்னரில் ஏசிலாம் கேட்டால் அதுவும் நீங்கள் ஃபிட் பண்ணி பண்ணுறோம் சார். அதில் வந்து ஜிஆர்பி ஷீட்னு ஒன்று பண்ணுறோம், கிளாஸ் சூல்ஃப் ரிஃபைன்டு பிளாஸ்டிக்னு சொல்லுவோம், அதுவுமே பண்ணுறோம். அது இப்போ ஆர்டர்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நம்ம வந்து வருஷத்துக்கு வந்து 15-20 வண்டி பண்ணிட்டு இருந்தோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைனஸில் ஐஸ்கிரீமு ஃப்ரோசன் மெட்டீரியல் வச்சுட்டு போகிறவங்க யூஸ் பண்ணுறது. ஸோ அந்த ஏசியோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா -4 டிகிரி வரைக்குமே வந்து வித் ஹோல்டு போகணும். அது எப்படின்னா அவங்க மதுரையிலேருந்து எடுப்பாங்க, பெங்களூரில் போய் டெலிவரி பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஏற்றுற பொருள் வந்து உரை நிலையில் இருக்குன்றாங்க, வந்து ஏசியில் பண்ணுவாங்க. லோக்கலில் பண்ணுறவங்களுக்கு ஏசி தேவையில்லை, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். சார் இது இப்போ நீங்கள் அந்த ஹீட் பெண்ட் பண்ணப்ப அது இவ்வளோ ஸ்ட்ராங் ஆகும், அதோட ஸ்ட்ரென்த் அண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அது என்ன மாதிரி நீங்கள் பண்ணுவீங்க, அது அந்த இது காமிக்கலாம். நம்ம மிஷின்ஸில் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறேன். ஒரு எக்ஸாம்பிள், நீங்களே ஒரு பேப்பரை பிளைன் பேப்பர் பிடிச்சி ஆட்டினீங்கன்னா ஆடும். அதே நீங்கள் 2-3 மடக்குனீங்கன்னா ஸ்டிஃபாக இருக்கும் இல்லையா. ஸோ அதே மாதிரி ஏதோ ஒரு மெத்தடும். இந்த சீட்டு பிளைனாக தான் இருக்கும். நம்ம மிஷின்ஸில் கொடுத்து இந்த பெண்டெல்லாம் கொண்டு வரோம். உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், இந்த பெண்டு இந்த ரிப்பெல்லாம் இந்த சீட்டுக்கு வந்து ஸ்ட்ரென்த்தை ஜாஸ்தி பண்ணும். ஸோ அப்படி தான் யூஸ் பண்ணோம். உள்ளே வாங்க நம்ம மிஷின்ஸ் அதை பற்றி பார்த்துக்கலாம். இந்த தொட்டி ஆக்சுவலாக என்ன ப்ராப்ளம், எதுக்காண்டிங்க வந்து இப்போ இந்த தொட்டி பார்த்தீங்கன்னா இது வெளியே ஒர்க் பண்ண வண்டி, வெளியே நம்ம பண்ணது வெளியே பண்ணது. அதுக்கப்புறம் கஸ்டமர் வந்து இந்த வண்டி எனக்கு நிறைய பிரச்சனை ஆயிடுச்சு, சரி பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் அப்போ சொன்னால் வெளியே எடுத்த வண்டி நாங்கள் பண்ணுறதில்ல சார், அவங்க என்ன ப்ரொசீஜர் பண்ணிக்காங்கன்னு தெரியல. இல்லை ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன், எனக்கு நீங்கள் பண்ணியே ஆகணும், எனக்கு நிறையா செலவு பண்ணி பூசு போகிற நிலமில்ல, இதை ரெடி பண்ணி தாங்க அப்படின்னா. இந்த டைப் எதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுறது வெளியே பண்ணது, பட் கஸ்டமர் கேட்டான்றதுக்காண்டி இதுக்கு ப்ராப்ளம்ஸாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த சைடு ஃபுல்லாக இத்து போச்சு, துரு பிடிச்சிருச்சு. இப்போ அதை நம்ம திருப்பி ரீஒர்க் கட் பண்ணி ரீஒர்க் பண்ணுறோம். அதே மாதிரி கீழே ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா ஹெவியாக போட்டிருக்காங்க, ஆனால் அதுவுமே சீக்கிரம் துரு பிடிச்சி வெளியே வந்துருச்சு. அதையும் நம்ம எடுத்து ஒவ்வொன்றா ரீஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ கொஞ்சம் இன்னும் ஒரு வருஷத்துக்கு தாங்கின மாதிரி இந்த வண்டியை நம்ம பண்ணுறோம். இதை நம்ம வண்டியை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி இஷ்யூஸ் எதுவுமே வராது. மேலே துரு பிடிக்கிறது இந்த இதெல்லாம் வரவே வராது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுறது நாகத்தகடு யூஸ் பண்ணுறாங்க, நம்ம யூஸ் பண்ணுறது எம்எஸ் வித் கோட்டட் ஷீட்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதனால இந்த துரு பிடிக்கிற இஷ்யூவோ உப்பு அரிக்கிற இஷ்யூவோ அவ்வளோ சீக்கிரம் மட்டும் வராது. நம்ம ஹை எண்டில் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் இந்த வண்டிகளை. கண்டெய்னர்லாம் இந்த வண்டிலாம் வந்து ஒரு 3 வருஷம் உயிரோட்டமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 5 வருஷத்துலேருந்து 8 வருஷம் வரைக்குமே நல்ல கண்டிஷன்லேயே இருக்கும். இப்போ இது 3 வருஷத்துல இப்படி துரு பிடிச்சிருக்கு, நம்ம வந்து 5 வருஷத்துலேயும் புதுசுமாக இருக்கும். நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும். இப்போ இந்த ஃபினிஷ் அப்படியே இருக்கும். நம்ம வந்து எந்த ஒரு டேமேஜுமே ஆகாமல் இருக்குது அப்படின்னா இந்த ஃபினிஷ் 5 வருஷம் வரைக்கும் அப்படியே இருக்கும். ஃபேட் ஆகிறதோ இல்லை வந்து உங்களுக்கு பெயிண்ட் உறிஞ்சிட்டு வரதோ இருக்காது. எங்கேயாவது ஒரு இடத்துல டேமேஜ் ஆகுதுன்னா அந்த இடத்துல மட்டும் தான் ப்ராப்ளம் ஆகும். அப்போ நம்ம எவ்வளோ சீக்கிரம் சரி பண்ணுறோமோ திருப்பி இதே மாதிரி நம்ம கொண்டு வந்துடுவோம். ஸோ இதை நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு காரை பில்டு பண்ணி அவங்க என்ன குவாலிட்டியில் பில்ட் பண்ணுறாங்களோ அந்த குவாலிட்டி நம்ம இதை பில்டு பண்ணுறோம். அதனால அந்த ஃபினிஷ் நல்லா இருக்கு நம்ம தான்.
இப்ப அந்த ரஸ்ட் ப்ரொடெக்ஷன் சொன்னீங்கல்ல, அந்த கோட்டிங் நீங்க பண்றீங்களா இல்லாட்டினா அந்த மெட்டீரியல்? சார் மெட்டீரியலே வரும். அது போக நம்ம ப்ரைமர்னு ஒரு கோட் அடிக்கிறோம். இந்த வண்டியை நீங்க எதுவுமே பாத்துக்க மாட்டீங்க. ப்ரைமர்ன்ற ஒரு கோட் நம்ம ப்ரைமர் கோட் அடிக்கிறோம். அது அடிச்சா மட்டும்தான் வந்து துரு வந்து நம்ம இரும்பு சீட்டை வந்து பாதிக்காம இருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம பெயிண்ட் அடிக்கிறோம். அப்ப 2 கோட் ஆயிடும். ஒரு கோட் ப்ரைமர், ஒரு கோட் பெயிண்ட்னும் போது இதை தாண்டி துரு பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி. இப்போ இந்த கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் அவரோட எக்ஸ்ட்ரா லோடு கெப்பாசிட்டிக்காண்டி மடக்கிற டைப் ரேக் வேணும்னு கேட்டிருந்தாரு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மடக்கிற டைப் ரேக்கும் கொடுத்துருக்கோம், ஃபிக்ஸைட் டைப் ரேக்கும் கொடுத்துருக்கோம். இது தேவையில்லாமல் மடக்கி விட்டுக்கலாம், தேவையானப்போ திருப்பி வச்சுக்கலாம். அப்படி வச்சுக்கும் போது எக்ஸ்ட்ராவாக பொருள் நம்ம வச்சுக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே அந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த கஸ்டமர் அவருக்கு வந்து பால் வண்டியாகவும் வேணும், அதே டைம் விளம்பரமும் வேணும்னு கேட்டிருந்தாரு. இந்த இடத்துல அவர் விளம்பரம் பண்ணிக்கலாம். உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எஸ்எஸ் அண்ட் சைடில் வந்து எஸ்எஸ் போட்டு துருப்பிடிக்காத மாதிரி ஃபால் வண்டிங்க நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து ஏசியே இல்லாமையும் கூட ஃபாலை வந்து நம்ம அதிக டெம்பரேச்சரில் கூட நம்ம வந்து அழகாக கொண்டு போகிறதுக்கான கண்டெய்னர் இது. இதுவே நார்மல் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இதில் வந்து நீங்கள் எந்த விளம்பரமும் பண்ண முடியாது, பட் நார்மல் பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கீழே இதுவும் எஸ்எஸ், கீழே எஸ்எஸ், சைடில் எஸ்எஸ் போட்டுருக்கோம். இதுக்கு நம்ம ஸ்பெஷலாகவே எஸ்எஸ் வெல்டிங் மிஷின் யூஸ் பண்ணுறோம். இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எந்த எம்எஸ் யூஸுமே பண்ண முடியாது, எஸ்எஸ் யூஸ் மட்டுமே பண்ண முடியும். இதுவே நம்ம எம்எஸ் யூஸுக்குன்னு போகையில வெல்டிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ இவர் அடிச்சது பார்த்தீங்கன்னா எம்எஸ் வெல்டு அடிச்சிட்டு இருக்காரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் ஷீட்டுக்குரிய மிக் வெல்டிங் பண்ணுறாங்க இவங்க. அண்ட் நம்ம ப்ராசஸ் பேசிக்காக எப்படி ஆரம்பிக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி மிஷின்ஸில் ஆரம்பித்து ஃப்ரேம் ஒர்க்கு வரும். ஃப்ரேம் இது ஒரு ஃப்ரேமாக இருக்கும், இது ஒரு ஃப்ரேமாக இருக்கும். 2 ஃப்ரேம் இதுக்கு இந்த ஃப்ளோரிங் இப்படி செட் பண்ணுவாங்க. செட் பண்ணி கிராஸில் சப்போர்ட் கொடுத்துட்டு வெல்டு அடித்து நிறுத்திடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஜாயிண்ட் ஃபுல்லாக கொடுத்துட்டு திருப்பி இந்த அளவை எடுத்து மிஷின்ஸில் கொடுத்து தகடு ஃப்ரண்ட்டுக்கும் மேலே டாப்புக்கும் வரும். அதுக்கப்புறம் அதை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அப்போ கம்ப்ளீட் பண்ணும்போது இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு கண்டெய்னர். சைடில் முடிஞ்சும், ஷாப்பில் முடிஞ்சும், ஃப்ரண்ட்டில் முடிஞ்சும் இருக்கும். அதுக்கப்புறம் டோர் வேலையை பார்ப்பாங்க. டோர் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மத்தி அடித்து டிங்கரிங் வேலை எல்லாமே பார்த்து முடிப்பாங்க. அப்படி பார்த்து முடிச்சதுக்கப்புறம் பெயிண்ட் வேலை, அதுக்கப்புறம் ஃபிட்டிங் வேலைக்கு தான் போகும். சார் இப்போ இந்த கண்டெய்னர் கட்டிட்டு குவாலிட்டி செக் எந்த மாதிரி? ஸோ இப்போ இதுவே குவாலிட்டி செக் தான். உள்ள நம்ம ப்ரெஷரைஸ் வாட்டர் கண்ணை வச்சு வாட்டர் அடித்து எங்கெங்கெல்லாம் ஓட்டர் இருக்கோ அங்கே வந்து தண்ணி வெளியே வரும். அங்கே இன்கேஸ் ஓட்டர் இருந்தால் கூட ஆன் த ஸ்பாட்லேயே வந்து அவங்க வெல்டிங் எடுத்து சீல் பண்ணிடுவாங்க. அடுத்ததுக்கப்புறம் திருப்பி அவங்க வந்து வாட்டர் செக் பண்ணுவாங்க. எப்போ கம்ப்ளீட்டாக எல்லா ஹோல்ஸும் அரெஸ்ட் ஆகுதோ அதுக்கப்புறம் கீழே இறங்குவாங்க. மெட்டீரியல் குவாலிட்டி டெஸ்ட்டாக பொருள் எடுக்கும்போது பொருளை போய் செக் பண்ணிட்டு தான் பொருள் எடுப்போம். அதனால் பிரச்சனை இல்லை. பெயிண்ட் ரொம்ப குவாலிட்டியான பெயிண்ட் எடுக்கிறனால குவாலிட்டி செக் அங்கே பண்ணதுனால வெல்டிங் செக் பண்ணால் இந்த மாதிரி வாட்டர் அடித்து செக் பண்ணிப்போம். சார், ஒரு லோ குவாலிட்டியான கண்டெய்னருக்கும் ஒரு நல்ல குவாலிட்டியான கண்டெய்னருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், அதை எப்படி கண்டுபிடிக்கணும்? ஸோ ரொம்ப சிம்பிள்னா நீங்கள் பக்கத்தில் போய் அது ஒரு தடவை தட்டி பார்த்தீங்கன்னாலே அது ஸ்ட்ராங்காக இருக்காது என்று தெரிஞ்சிடும். சவுண்ட் வந்து நம்ம ஒரு காங்கிரீட் கல்ல தட்டினா டங்குன்னு சொல்லுவாங்க. அதை விட்டு அந்த வைப்ரேஷன் இருக்கும். முதல் விஷயம் பெயிண்டோட ஃபினிஷை பார்த்தாலே உங்களுக்கு அந்த கண்டெய்னர் எப்படி தெரிஞ்சிடும். இதான் ரொம்ப நுணுக்கமாக பார்க்கலாம் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கீழே உட்காந்து அந்த ஃப்ளோரிங் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃப்ளோரிங் எல்லாமே துரு பிடிச்சிருக்கும். புது வண்டியாக இருந்தால் கூட ஃப்ளோரிங் தான் துரு பிடிச்சிருக்கும். இதில் வந்து ஒரு லோ குவாலிட்டி. இதுவே ஹை குவாலிட்டி நீங்கள் செக் பண்ணி நீங்கள் தொட்டு ஃபீல் பண்ணும்போது நீங்கள் ஒரு கண்டெய்னர் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்காது. ஒரு கார், புது காரை நீங்கள் ஃபீல் பண்ண எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபீல் இருக்கும் பெயிண்ட் ஃபினிஷை பொறுத்த வரைக்கும். அதுமாதிரி உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஸ்பாட்ஸோ இல்லை வெல்டிங் வச்ச இடங்கள் இந்த தீ கறிகிற மாதிரி ஒரு இதுவோ இல்லை பல்ஜியான இதுவோ இல்லாமல் ஃபினிஷிங் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அதே மாதிரி கண்டெய்னர் வந்து ரன்னிங் டைம்ல வந்து இந்த அலசல் வைப்ரேஷன் எதுவுமே இல்லாம வண்டி ஸ்மூத்தா இருக்கணும். இதுதான் வந்து மெயினா லோ குவாலிட்டிக்கு ஹை குவாலிட்டிக்கு வித்தியாசம். சார், இப்போ என்னன்னா, இப்போ ஒரு கஸ்டமர் வந்துட்டு என்ன மேஜர் மிஸ்டேக் பண்ணுவாங்க ஒரு கண்டெய்னர் எடுத்தாங்க அப்படின்னா? எடுத்து கட்டிட்டு போனதுக்கு அப்புறம் ஸோ அவங்க நம்ம கொடுத்த லோட விட அதிகமான லோடு ஏற்றுறது. ஸோ கம்பெனில இருந்து 2 டன் வரைக்கும் தான் வந்து இந்த வண்டி ஏற்றணும்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒரு கண்டெய்னர் ரெடி பண்ணிப்போம். இப்போ 2 டன் போது நம்ம 500 கிலோவுக்கு வந்து கண்டெய்னர் கட்டுறோம் அப்படின்னா மீதி 1500 கிலோ வந்து வண்டியில் ஏற்றலாம். 2000 கிலோ 2500 கிலோ ஏற்றிடுவோம். விச் இஸ் ரொம்ப ஜாஸ்தியாக ஏற்றிட்டு போகும்போது நம்ம சொன்ன வெயிட்டோட ஜாஸ்தியாக ஏற்றும் போது கண்டெய்னர் வந்து டிஃபார்ம் ஆகும். டிஃபார்ம்னா கீழே வந்து புடுங்கிட்டு போறதுக்கு சைட்ல புற விடுவதற்கான வாய்ப்போ இல்ல வண்டிங்கள்லயே வந்து பட்டா பிரேக் ஆகிறதோ ஆக்சில் பிரேக் ஆகிறதோ டயர் டீஃபார்ம் ஆகிறதோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். மக்கள் வந்து புரிஞ்சுக்கக்கூடிய ஒரே விஷயம் தான் ஒரு வண்டிக்கான கெப்பாசிட்டி என்னமோ அதுக்குள்ள மட்டுமே அவங்க லோடு எடுத்து போனாங்க. வண்டியும் சரி கண்டெய்னர் சரி ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி கண்டெய்னர் வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப ரஃபாக தான் பண்ணுவாங்க. இப்போ எப்படின்னா 2 மாசத்துக்கு ஒரு வந்து போல்நட் நம்ம டைப் பண்ணுவோம். நம்ம வந்து போல்நட் டைப்ல தான் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம், கீழே வெல்ட் அடிக்க மாட்டோம். ஸோ அப்போ ரன்னிங் டைம் வந்து போல்நட்லாம் வந்து உங்களுக்கு லூஸாக இருக்கான வாய்ப்பு இருக்கு. அது 2 மாசத்துக்கு ஒரு ரெகுலராக டைட் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா வேற எந்த மெயின்டெனன்ஸுமே நம்ம கண்டெய்னர் வந்து தேவையே கிடையாது. சார், இப்போ ஒரு நார்மலாக ஒருத்தவங்க வண்டி எடுக்கிறாங்க, 10 அடி வண்டி எடுத்துட்டு 11 அடி 12 அடி எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்கல்ல. ஸோ அப்போ கண்டெய்னர் கட்டினா என்ன மிஸ்டேக் வரும்? ஆர்டிஓவில் இது எப்படி பார்ப்பாங்க? சார் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் சார், அதோட பர்மிசபிள் டிசைன் வந்து இவ்வளோதான் தாங்கும், இவ்வளோ லென்த்தாக தான் வண்டி நல்ல கண்டிஷன் ரன் ஆகும்ன்றது.
இது வந்து கம்பெனிக்காரங்களே கொடுக்குறது. ஒரு லேலாண்டா மஹேந்திரா அவங்க 10 அடி கண்ணே 10 அடி சேஸ் பண்ணுவோம். அந்த 10 அடிக்கு எது நடந்தாலும் தான் அந்த வண்டி வந்து சேஃபான ஒரு ரன்னிங் மெக்கானிசம்ல இருக்கும். இல்லைன்னா வந்து டேமேஜுக்கோ இதுக்கும் உட்படுறதுக்கான வாய்ப்புகள் தான். நம்ம கம்பெனியில் வந்து நம்ம அந்த வேலை பார்க்கறது இல்லை. எக்ஸ்டென்ஷன் பண்ணி கேட்டால் அதிகபட்சம் 3 இன்ச்சு எக்ஸ்டென்ஷன் பண்ணி கொடுப்போம். அதுக்கு மேலே அது ஒரு ஏழு மட்டும் தான் சைடு நம்ம எக்ஸ்டென்ஷன் பண்ணவே மாட்டோம். அதுக்கு மேலே கேட்டால் என்ன சார் நீங்கள் வேற எங்கேயா பார்த்துக்கோ நம்ம பண்ணுறது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லுவோம். காரணம் என்னன்னா ரோட்டில் போயில வண்டி ஓட்டுறவங்களுக்கு மட்டும் இல்லாமல் பின்னாடி ரோட்டில் வரவங்களுக்கு நிறைய விஷயத்துல பாதிப்பு ஆகுது. ஏன்னு சொன்னோம்னா நார்மல் வண்டி 10 அடியில் போயில கண்ட்ரோல் பண்ணுற ஈஸி, 11 அடியில் வெயிட் ஏற்றிட்டு போயில கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம். 10 அடியில் உங்களால் வந்து ஒரு 1000 கிலோ ஏற்ற முடியும்னா 11 அடியில் நீங்கள் வந்து 1100 கிலோ ஏற்ற முடியும். ஆனால் அந்த வண்டி 1000 கிலோ ஏற்றிட்டு போகிறதுக்கான கெப்பாசிட்டியில் படைக்கப்பட்டவங்க அந்த வண்டியை கொண்டு போய் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வெயிட் ஏற்றிட வண்டி வந்து வாபுள் ஆகி ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆர்டிஓவில் இதனால தான் வந்து என்டாஸ்மெண்ட் அப்பயே வந்து டேப் பிடிச்சி பார்ப்பாங்க. வண்டியோட உயரம் வந்து 5.25 அடி உள்ளேயும், அகலம் வந்து 5.25 அடி உள்ளேயும், நீளம் வந்து என்ன வண்டியில் இருந்தோ அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்ப்பாங்க. அதுக்கு மேலே என்ன பெனால்ட்டி அடிப்பாங்க, சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டாங்க. இல்லீகலாக நிறைய பேர் ஓட்டுறாங்க சர்டிஃபிகேட் வாங்கினாலும். பட் ஒன்ஸ் அதை வந்து பிடிச்சாங்க அப்படின்னா டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் பிடிச்சாங்க வண்டியை சீஸ் பண்ணுறதுக்கும் 25,000 45,000 வரைக்கும் ஃபைன் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே சார், இப்போ நீங்கள் இந்த கண்டெய்னர் பில்ட் பண்ணுறீங்களா, இதுக்கு கவர்மெண்ட் நார்ம்ஸ்னு எதுவும் உங்களுக்குன்னு தனியாக இருக்கா? எக்ஸாக்ட் நார்ம்ஸ்னு எதுவுமே கிடையாது சார். ஆர்டிஓவில் கொடுத்த நார்ம்ஸ் என்னன்னா சொன்ன மாதிரி ஒவ்வொரு சைஸுக்கும் இவ்வளோதான் வந்து வண்டியில் இருக்கணும். கேபின்ல வந்து 3 இன்ச்சு 3 இன்ச்சுக்கு மேலே அகலம் இருக்கக்கூடாது. சின்ன வண்டினா வந்து 1 அடிக்கு மேலே நீளம் இருக்கக்கூடாது. பெரிய வண்டினா 2 அடிக்கு மேலே நீளம் இருக்கக்கூடாது. இதே வந்து எக்ஸ்ட்ரா லென்த்னு பார்த்தீங்கன்னா சேசிஸ் வந்து 1 அடிக்கு மேலே வந்து சேசிஸ் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்கக்கூடாது. இதான் வந்து ஆர்டிஓ நாம்ஸ். கவர்மெண்ட் நாம்ஸ்ன்ற மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் எதுவுமே கிடையாது. பட் அதர் ஸ்டேட்டில் போனீங்கன்னா சில நாம்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பின்னாடி டோர் வந்து நமக்கு எல்லோவில் இருக்கும், அவங்க ஊரில் வந்து ஒயிட்டில் தான் இருக்கும். என்ன வண்டி கலரோ அதே கலரில் தான் இருக்கணும். அதே மாதிரி வந்து அவங்கள்ட்ட வந்து நம்ம ஆர்டிஓ கொடுக்கையில் பில்லு கொடுக்கணும், ஏஆர்ஐ சர்டிஃபிகேட் கொடுக்கணும். பாண்டிச்சேரிலாம் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு ஏஆர்ஐ சர்டிஃபிகேட் இருக்கா, ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் இருக்கா, அந்த இடத்துல தான் பில் பண்ணிக்கணும்லாம் கேட்பாங்க. சில இடங்கள் அது கேட்கறதில்ல. பட் நம்மகிட்ட ஏஆர்ஐயும் இருக்குது, ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட்டுமே வச்சு தான் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிக்க. சார் லாஸ்ட் கொஸ்டின், இப்போ ஒரு டிரைவரோ இல்லைன்னா ஒரு ஓனரோ இந்த கண்டெய்னர் வண்டி எடுக்கிறாங்க மாட்டுறாங்க அப்படின்னா இந்த விஷயம் பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு என்ன இருக்குது அதை சொல்லுங்கள். ஸோ பண்ணலான்றது ரொம்ப சிம்பிள் சார். உங்களோட லோடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்கள் வண்டியை தாராளமாக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பட் அந்த வண்டி வந்து எந்த விதத்தையும் ரோட் டிரான்ஸ்போர்ட்டை பாதிக்காத மாதிரியும் உங்கள் வண்டியில் இருக்கிற அந்த ஆக்சுவல் சைஸை வந்து மாற்றாத மாதிரி பண்ணுறது நீங்கள் என்ன வேணால் வண்டியில் பண்ணலாம். பண்ணக்கூடாத முக்கியமான விஷயங்கள் எக்ஸ்ட்ரா ஹார்ன் ஃபிட்டிங், எக்ஸ்ட்ரா லைட்டு ஃபிட்டிங், அதே மாதிரி டெக்கரேஷன். நீங்கள் வந்து இந்த கொம்பு வைக்கிறது, வண்டிக்கு சேலை கட்டுறதுலாம் பண்ணவே கூடாது சார். அது வந்து உங்கள் வண்டிக்கும் சரி, சைடில் போகிற பைக்கு 2 வீலர்ஸ் அதுவுமே ரொம்ப ரொம்ப பாதிப்பாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வண்டி ஓப்பன் டோர் வச்சு ஓட்டவே கூடாது. ஓப்பன் டோரில் லாக் பண்ணிட்டு நீங்கள் ஓட்டணும். அதுவுமே ரொம்ப 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட்டணும். அதுக்கு மேலே ஓட்டக்கூடாது. ஏன்னா இன்கேஸ் டோர் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா பின்னாடி வரவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி வண்டியோட உயரம் வந்து பார்த்தீங்கன்னா சார், நீங்கள் வந்து கிரவுண்டில் இருந்து ஒரு கணக்கு பண்ணீங்கன்னா சின்ன வண்டிகள் வந்து 7 அடிக்கு மேலே இருக்கக்கூடாது, பெரிய வண்டிகள் வந்து 13 அடிக்கு மேலே இருக்கக்கூடாது சார். அது மாதிரி மட்டும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாமே கண்ட்ரோல். சரி சரி, ஓகே சார், தேங்க்யூ.